அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதின கடிதம் 6வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள் என்பதே கர்த்தருடைய வார்த்தை. தேவன் இந்த உரையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமீன், ஆமீன். சகோதரரே, நாங்கள் இந்த 11வது வசனத்தை தொடர்ச்சியாக சிந்தித்து வந்து கொண்டிருக்கிற பொழுது இந்த 11வது வசனத்தை நாங்கள் 3ஆக பிரிச்சிருந்தோம். ஒன்று செயல்பாடு, அடுத்தது அதன் செய்யப்படு பொருள், அடுத்தது அந்த இலக்கு அல்லது முடிவு, ஆக்ஷன், ஆப்ஜெக்ட், எண்ட் என்று சொல்லி நாங்கள் அந்த வசனத்தை 3ஆக பிரிச்சிருந்தோம். அதுல நாங்கள் அந்த கடைசி இலக்கு, அதனுடைய அந்த முடிவு என்ன என்கிறதை நாங்கள் பார்க்கிற பொழுது அந்த வசனத்தில் எங்களுக்கு கதைக்கப்பட்டது தேவனுடைய ஆயுதங்கள். தேவனுடைய ஆயுதங்களினுடைய அந்த முடிவு என்ன அல்லது இலக்கு என்ன என்றதை நாங்கள் சென்ற வாரம் பார்க்க ஆரம்பித்திருந்தோம். அது 2 பிரிவாக நாங்கள் அதை பிரிச்சிருந்தோம். ஒன்று நம்முடைய நன்மைக்கு, 2வது எதிரிக்கு எதிராக பயன்படுத்த. அதனால நம்மளுடைய நன்மைக்கு என்கிற அந்த இலக்கை நாம வேத வசனத்தில் குறிப்பாக எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி, அதனால ஏபிள் டு ஸ்டாண்ட், எதிர்த்து நிற்பதற்கு எங்களுக்கு முடியுமானவர்களாக இருக்க தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் சென்ற வாரம் சிந்தித்திருந்தோம். இன்றைக்கு நாங்கள் யாருக்கு எதிராக அந்த சர்வாயுத வர்க்கம் பயன்படுத்த கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்கிறத நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதனால 10வது சத்தியமாக நாங்கள் எழுதிக் கொள்ள வேண்டும். பிசாசு எங்களுடைய எதிரி. பிசாசு நமது எதிரி. The devil our enemy. The devil our enemy. 1 பேதுரு 5:8, மத்தேயு 13:39, மத்தேயு 4:4, யோவான் 8:44. தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்கள் எங்களுடைய எதிரியாகிய சாத்தானுக்கு எதிராக அல்லது பிசாசுக்கு எதிராக எதிர்த்து நிற்கிறதுக்கு நாங்கள் பலனாக இருக்கிறதுக்கு தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த டெவில், இந்த பிசாச அல்லது இந்த சாத்தான பேதுரு, அப்போஸ்தலன் பேதுரு எங்களுடைய எதிரி என்று அவர் அழைக்கிறார். அவர் அட்வர்சரி, எதிரி என்ற சொல்ல அவர் பயன்படுத்துகிறார். அதான் 1 பேதுரு 5:8. அப்ப 1 பேதுரு 5:8 சும்மா எழுதி வைக்கிறது. அதுல பாயிண்ட் நாம பார்க்கிறது எதிரி. மத்தேயு 13:39 எங்களுக்கு இயேசு கிறிஸ்து சீஷர்களோட கதை கேட்கல. அவர் 13:39 இப்படி சொல்றார். 13:39 அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாஸ். அயல சத்துரு, அதாவது எனிமி என்று நாம சொல்லுவோம். எனிமி அது சத்துரு. மத்தேயு 4:3 இயேசு கிறிஸ்துவ சோதிக்கிறதுக்கு பிசாசு வந்த பொழுது சோதனைக்காரன்
அவரிடத்தில் வந்தான் என்று சோதனைக்காரன் என்று அவனை பரிசுத்த ஆவியானவர் அழைக்கிறார். டெம்டர் நம்மளை பிளவிட பண்ண சோதிக்கிறையா, அதான் அந்த அர்த்தம். கர்த்தர் நம்மளை சோதிக்கிறார், ஆனா நம்மளை பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு நல்லா இருக்கிறதுக்கும் அவர் சோதிக்கிறார். சோதிக்கிறது என்று சொல்றது டெஸ்ட் பண்ணுறது. டெஸ்ட் எப்பயுமே கட்டாயம் தேவையில்லையா இருக்கும். டெஸ்ட் இல்லாட்டி எல்லாரும் படிச்சியாக்கல. டெஸ்ட் வச்சா தெரியும் யாரும் படிக்கலையா. பரீட்சைக்கு நின்றாத்தான் நாங்கள் யார் என்று தெரியும். பரீட்சைக்கு நில்லாதவர்களானால் இது உங்களுக்கு விளங்காது பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக சொன்னார். அதனால நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல, நாங்கள் பரீட்சைக்கு நின்றவர். அதாவது சோதனையில பாஸ் பண்ணியாக்கலன்னு அவன் சொன்னான். அதுல டெஸ்ட் எப்பயுமே நல்லது. ஆனா நாம கதைக்கிற டெஸ்ட் அது கூடாது. ஏனென்றா அந்த டெஸ்ட் வைக்கிற பேய் நாமல் எப்படி கடவுளுக்கு எதிராக வேணும் என்ற விருப்பத்தோட டெஸ்ட் வச்சு கொண்டிருக்கு. அதெல்லாம் அது பிழையான டெஸ்ட். அது எங்களை விழுத்துற டெஸ்ட். எங்களை கனப்படுத்தி எங்களுக்கு இருக்கிற தாளந்த வெளியில காட்டி புழுக எங்களை நாங்களே மதிப்பிட்டு பெருமைப்படுற வைக்கிற டெஸ்ட் இல்ல. இது எங்களை உள்ள எல்லா பிளத்தையும் முறியடிக்க பண்ணி கடவுளுக்கு எதிராயும் அயலருக்கு எதிராயும் எங்களை பாவம் செய்ய பண்ற டெஸ்ட். அது கர்த்தர் எங்களை பாவம் செய்ய பண்றதுக்கு டெஸ்ட் வைக்க இல்ல, பாவத்தை எதிர்த்து நிக்கிறதுக்கு தான் டெஸ்ட் வைக்கிறது. ஆனா பிசாசு பாவம் செய்ய பண்றதுக்கு எங்களை சோதிக்க. அதனால இயேசு கிறிஸ்துவ அது சோதிக்க வரைகளை நல்லதானே. இயேசு கிறிஸ்து டெஸ்ட் வச்சா நல்லது தானே. ஆனா அந்த டெஸ்ட் ஒரு பிழையான டெஸ்ட். இயேசுவை பிழையாக்க வைக்கிறதுக்கும் இயேசுவை பிளவிட வைக்கிறதுக்கும் தான் அந்த டெஸ்ட் வைக்கப்பட்டது. நமக்கு நல்லா தெரியும். அதனால சோதனைக்காரன் என்று அவனை வேதம் அழைக்க. அந்நேரம் யோவான் 8:44 அவனை மனுஷ கொலைபாதகன், மேன் ஸ்லாட்டர். 8:44 யோவான் 8:44 இயேசு கிறிஸ்து ஜூதர்களோட அவர்களை எதிர்த்து அவர் கதைச்சு கொண்டிருக்கல. அவர் இப்படித்தான் அவங்களுக்கு சொன்னார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். அப்ப ஜூதர்களை பார்த்து இயேசுவை எதிர்த்த அந்த மனுஷனை பார்த்து நீங்கள் உங்களை பெற்றது பேடா, பிசாசு தான் உங்களை பிறப்பிச்சிருக்குது தெளிவா அவங்கள. அப்ப இதெல்லாம் அந்த திரை நீக்கம் எல்லாம் உண்மையில அவங்களுக்கு பின்னாலே யாரு வேலை செய்து கொண்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து காட்டுற. ஏண்டா காயினும் பொல்லாங்கானவனால் உண்டாயிருந்த காயினை போல் இருக்கவன். அவன் காயின் பிசாசால உண்டாயிருந்தவன் ரெண்டு வேதம் சொல்லுது. அதுல அந்த அவர்களுடைய குண இயல்புகள் எப்படி பேய்த்தனமாக இருக்கிறதான் நான் ஓமிக்கிறேன். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான், மேன் ஸ்லாட்டர். அதுல பிசாசு, எதிரி, சத்துரு, சோதனைக்காரன், கொலபாதகன். இப்படி கணக்க பேர்களை நாம பிசாசுக்கு சொல்லலாம், பைபிள் எங்களுக்கு காட்டு. அதுல இந்த விஷயம் கிறிஸ்து தன் படைப்புகளை செய்யக்கல பிசாசு அவர் படைக்கவே இல்லை. அதுல நாங்கள பார்க்க போறோம். படைப்பில பிசாசு அப்ப எப்படி இருந்தார், படைப்பில் பிசாசு எப்படி இருந்தார். வாட் devils were by creation, படைப்பால பிசாசுகள் எப்படி இருந்தது, படைப்பால பிசாசுகள் எப்படி இருந்தது. அது எங்களுக்கு வேதம் நமக்கு படைப்பை பற்றி நல்லா நாமல் விளங்கி கொண்டிருக்கிறோம். நமக்கு அசாதாரணமான நாலேஜ் நமக்கு இருக்குது. வருஷ கணக்கா நாம அதுல படிச்சு கொண்டிருக்கிறபடியால் ஆண்டவர் படைச்ச எல்லாமே நல்லது. முதல் நாள் இரண்டாம் நாள் படைப்பில் அவர் நல்லது என்று சொல்லல, என்னடா வேலை முடியல. அதனால அவர் மூன்றாம் நாளும் சேர்த்து அந்த மிச்ச வேலையும் செய்து போட்டு அவர் நல்லது என்று சொன்னார். அதனால முதலாம் நாள், மூன்றாம் நாள், நாலாம் நாள், அஞ்சாம் நாள், ஆறாம் நாள் அவர் நல்லது 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 என்று கடைசியில அவர் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சா பிறகு கல்யாணம் இது அது எல்லாம் செய்து முடிச்சா பிறகு அவர் சொன்னார்,
மிக நல்லது, மிக நல்லது. ஆல் வெரி குட். முதல் குட் 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 குட், பிறகு வெரி குட், எல்லாம் முடிச்சா அப்புறம். அப்படி என்றா கொலபாதகன், பாவத்துக்கு அவிழ்த்துறவன், எதிரி அப்படி ஒண்ணுமே இல்லை. அது ஒன்று நல்லது இல்லை. அடிப்படையில் நல்லது பேய் நல்லதில்லை, பிசாசு நல்லதில்லை. அப்ப கடைசி வரைக்கும் பிசாசு என்ற ஒன்று அண்டர் படைக்க இல்லை. தேவன் படைச்சதெல்லாம் நல்லது, பிசாசு நல்லதில்லை, அதனால பிசாசு படைக்கப்படையில. சரியா? ஆர்கியூமெண்ட் விளங்குது. தேவன் படைச்சது எல்லாம் நல்லது, படைக்கப்பட்ட எல்லாம் 6 நாளுக்குள்ள படைச்சாச்சு, ஆகல பிசாசு படைக்கப்படையில்லை. முடிவாதான். அப்ப அப்ப என்னண்டு அப்ப பிசாசன் ஒன்று வந்தது, என்னண்டு பிசாசன் ஒன்று வந்தது அல்ல? அதுதான் நாம வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் வாசிச்ச நாம தேவதூதர்களில் 1/3 பங்க இழுத்துக்கொண்டு பூமியில தள்ளப்பட்ட அந்த ஆவிகள். அப்ப பூமியில அதுகள் தள்ளப்பட்டது என்று சொன்னா, அப்ப அதுக்கு முன்னுக்கு அதுகள் அப்ப பூமிக்கு மேல வானத்திலே அப்ப இருந்திருக்குது, வானத்தில இருந்திருக்கு. வானம் நாம இருக்கிறது ரெக்கியாவே அல்ல, ரெக்கியாக்கு மேல, ரெக்கியாக்கு மேலேயோ. அப்ப ரெக்கியாக்கு மேல பரலோகம் எல்லாம் இருக்குது. ஓ, பரலோகத்துல அப்ப இருந்து ஆக்களவு. அப்ப பேய் பரலோகத்துல இருக்க இல்ல. பரலோகத்துல இருந்தது யாரென்று எங்களுக்கு வேதம் சொல்லுது. அத முதலாம் நாள் ஆண்டவர் படைச்சார் பரலோகத்தை. பரலோகத்தை முதலாம் நாள் படைச்சதுல எங்களுக்கு தெரியும், அவர் பூமிக்கு அஸ்திவாரம் போட்ட பொழுது தேவதூதர்களும் அதை குறித்து பாடி சந்தோஷப்பட்டுச்சினம் என்று வேதம் எங்களுக்கு சொல்லுது. அப்ப பூமிக்கு அஸ்திவாரம் போட்டது 3ஆம் நாள் அல்ல? பூமிக்கு அஸ்திவாரம் போட்டது 3ஆம் நாள். இதெல்லாம் இப்ப புதுசு எழுதுறேன், இல்ல நான் ஏற்கனவே படிச்சது புத்தகத்தில் இருக்கு, திரும்பி போய் எடுத்து படிங்க. 3ஆம் நாள் படைப்பல்ல, பூமி என்றத அஸ்திவாரப்படுத்தினது என்ற அந்த இன்னக்கோ அவுட்டக்கோ அப்படி அதுகள் எல்லாம் போட்டு அதை ஸ்ட்ராங் ஆக்கி எல்லாம் மேண்டில் கிரஸ்ட் என்றெல்லாம் படங்குறி அத பூமி அப்படி அசையாம உறுதிப்படுத்தினது 3ஆம் நாள். அப்ப 3ஆம் நாள் பூமிக்கு அத்திவாரம் போடல தேவதூதர்களை போய் இருக்கிறீங்க. அப்ப தேவதூதர்கள் 2ஆம் நாள் படைக்கப்பட இல்லை. என்னோட 2ஆம் நாள் எல்லாம் அந்த களிமண்ணும் தண்ணியுமா இருக்கிற அந்த மேட்டரை அவர் பிரிக்கிறார். அப்படி என்றா எங்களுக்கு அப்ப தூதனுடைய படைப்பு அதுக்கு முன்னுக்கு போயிருக்கு. அதாவது நாங்கள் சொன்னாங்க, முதலாம் நாள் ஆண்டவர் வானங்களையும் பூமியையும் படைச்சார். வானங்கள் என்ற ஹீப்ரூல ப்ளூரல், அதை நாங்கள் பார்த்தனாங்க. வானங்கள், அதுல வானங்கள் என்று நாமல் கதைக்கிற வானத்தையும் பூமியையும் வானங்களையும் பூமியையும் என்ற அந்த சொல்லினூடாக எங்களுக்கு தெரியும் அவர் ஸ்பேஸும் மெட்டரையும் அவர் படைச்சார். அது ஆதியிலே என்ற அந்த சொல்லினூடாக நாம சொன்னோம். அப்ப டைம் இல்லை. அதுல ஸ்பேஸ் அண்ட் மேட்டர், வெளியும் அடுத்தது மேட்டர். மேட்டர் என்று நாம சொல்றது பெரும்பொருட்களும் முதலாம் நாள் படைக்கப்பட்டது. அந்த மேட்டர் என்று நாங்கள் சொல்லுறதுகள் உட்பட சகலம் பேசிக்கா அது அட்டமத்தை நாங்கள் சொல்லுறோம். மற்றபடி தண்ணியையும் மண்ணையும் கதைக்க இல்லை முதலாம் நாள். இதெல்லாம் திருப்பி போய் அந்த புத்தகம் எடுத்து படிக்கணும். இது அதனால அவர் படைச்சதெல்லாம் நித்தியமாயிருந்தது இல்ல. அதனால முதலாம் நாள் தான் டைமே தொடங்கினதா இருக்கிறபடியால முதலாம் நாள் தான் தேவதூதர்கள் உட்பட அந்த மெட்டர்ஸ் எல்லாம் படைக்கப்பட்டது. இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே தெளிவுபடுத்தி இருக்கிறோம். அப்ப 6ஆம் நாள் வரைக்கும் மிக நல்லதாக இருந்தது படைக்கப்பட்டதுகள் எல்லாம். அப்படின்னா பேய் என்று 6ஆம் நாள் வரைக்கும் இல்லை. 7ஆம் நாள் ஓய்வு நாள், முழு பூமியும் படைப்பினுடைய பரிசுத்தோட ஆதாமுடைய ஃபர்ஸ்ட் டே, படைக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் டே, அடுத்த நாள் அது கர்த்தரோட செலவழிக்கிற நாளா இருந்தது ஆதாமுக்கு மேவாளுக்கு.
அதில் தேவதூதர்களும் எல்லாரும் கம்பீரிச்சு ஆண்டவற்ற நாள்ல படைப்புகள் எல்லாத்தையும் பார்த்து எல்லாரும் குதூகலிச்சு மனரம்யமா இருந்து சந்தோஷப்பட்ட நாள். அதில் 7ஆம் நாளும் பே என்று ஒன்று இல்லை. 8ஆம் நாள்ல இருந்து, அதாவது திருப்பி 1ஆம் நாள்ல இருந்து எவ்வளவு காலத்துக்கு பிறகு பே வந்ததுன்னு நமக்கும் தெரியாது. என்னடா ஆதாம் எப்ப விழுந்தான் என்று நமக்கு தெரியாது. ஆனா ஆதாம் விழுகிறதுக்கு முன்னுக்கு பே கட்டாயம் விழுந்தான். ஆனா பே கடைசி வரைக்கும் 6 நாளுக்குள்ள விளையல. படைச்ச அந்த படைப்பு வரதுக்குள்ள விளையல. ஏண்டா படைச்சதெல்லாம் மிக நல்லதா இருந்தது. அதான் நம்ம கேட்டகிசத்தோட முற்பிதாக்கள் எழுதி வச்சினோம். ஆதாம் படைக்கப்பட்ட மகிமையில் எவ்வளவு காலம் நீடித்திருந்தான் என்று தெரியாது. ஆனா ஆதாம் விழுகிறதுக்கு முன்னுக்கு தேவதூதர் விழுந்துச்சுனா, ஏடா தேவதூதர் தான் ஆண்டவர் படைச்சார். அதுல எல்லா தேவதூதரும் இல்ல, not all angels, a certain rank and certain battalion விழுந்தது. எங்களுக்கு தேவதூதர்களை பற்றி நாம படிக்கல. கேப்ரியேல், மிஷாயல், லூசிஃபர், இப்படிப்பட்ட அந்த தூத சேனைகளினுடைய தளபதிகளை நாம பைபிள்ல படிக்கிறோம். அப்ப தேவதூதர்களுக்குள்ளேயும் ஆட்சி இருக்குதுன்னு சொல்லி பைபிள் எங்களுக்கு சொல்லுது. கவர்மெண்ட் இருக்குது தேவதூதர்களையும். கவர்மெண்ட் என்று சொன்னா ஆட்சி முறை. அதனால அதிபதிகள், அவளுக்கு இருக்கிற படைகள், இப்படித்தான் தேவதூதர்களுடைய அந்த அமைப்பை வேதமங்களுக்கு காட்டுது. உண்மையில அவர்களும் சேனைகள். அடிப்படையில் சேனை என்று சொல்றது ராணுவத்துக்கு நாம கதைக்கிற சொல்லு அல்ல, ராணுவ படைகள். அப்ப 3இல் 1 வலி சர்ப்பம் கீழவில தள்ளிச்சது. அப்ப படைக்கப்பட்ட எங்களுக்கும் பைபிள்ல காட்டுற 3 பெரிய தளபதிகளும் காட்டப்படுகிறது. அதுல கேப்ரியேல் தெரியுது, அடுத்தது மிஷாயல் தெரியுது, அடுத்தது லூசிஃபரை பற்றி எங்களுக்கு பைபிள் கதைக்குது. அப்ப லூசிஃபரை நாம எசேக்கியேல் புத்தகம் படிக்கல, அந்த லூசிஃபரை பற்றி நாம ஒரு குறிப்பான சில உஜுவகங்களூடாக எங்களுக்கு ஆண்டவரை காட்டியிருந்தவர். எரேமியா படிக்கல, நாங்கள் அதை விளங்கி இருந்த நாங்கள் அத தீருவினுடைய அதிபதிய உவமி கேட்கல, அந்த சொல்லாடல ஆண்டவர் பயன்படுத்தினார். தீரு அது கடல்களின் இளவரசி, சமுத்திரங்களின் ஆண்டு கொண்டிருந்த ஆட்சியாளர். பாபிலோன் கூட அடிக்கலாம போய் தோத்து போய் போன ஆக்கள். அப்படி பயங்கரமான கடல் பக்கத்தால சூழ வைத்து பல உலகத்தில் இருக்கிற பல ராணுவ ஞான அறிவுகாலிகளை காசு கொடுத்து வாங்கி தந்த நாட்டை கட்டி எழுப்பி படைகளை நிப்பாட்டி இருந்த நாடு. இதெல்லாம் நாங்கள் எசேக்கியேலும் எரேமியா படிக்கல இதுல விளங்கி இருந்தோம். பல மாசம் முற்றுகை போட்டும் பிடிக்காம மொத்தம் தலையா திரும்பி போச்சு நம் பாபிலோன் நேபுகாத்நேச்சாருடைய படை. அப்ப ஆண்டவர் பிறகு நீ இஸ்ரவேலுக்கு நான் சொன்ன மாதிரி செய்ததுக்காக உனக்கு நான் தீர்வையும் தர்றேனடா, அதையும் உனக்கு வெகுமதியா தாரன்னு சொல்லி பாபிலோனுக்கு அவர் கொடுத்தது நாம எல்லாம் அதை படிச்சிருக்கிறோம். அந்த தீர்வை பற்றி கதை கேட்கலதான் ஏசாயா தீர்க்கதரிசி விடிவள்ளியின் மகனாகிய என்று சொல்லி கதைக்கிறார். அப்ப அந்த விடிவள்ளியின் மகன் என்ற அந்த சொல்லுக்கு தான் ஹீப்ரூவில் லூசிஃபர், ஹீப்ரூவில் சொல்லு. அவ லூசிஃபரே, நீ தாழ விழுந்தாயே, தேவனுக்கு உன்னுடைய பர்வதங்களில் வசித்தவனே, நீ உன் பெருமையால தாழ தள்ளப்பட்டாய். என்ன பெருமை லூசிஃபர்? நான் ஆண்டவருக்கு சமனா நான் வருவேன், ஆண்டவற்ற கதிரையில நான் இருப்பேன் என்று எண்ணம் கொண்டாயே, அங்க இருந்து அவர் உன்னை தள்ளினார். இப்படிதான் எங்களுக்கு ஏசாயா 14ஆம் அதிகாரம்
14 பிறகு அந்த 14ஆம் அதிகாரமே அந்த இதுகளை பற்றி தான். அடுத்தது எசேக்கியேல் பற்றி கேட்கல, லூசிபர் நீ தேவனுடைய தோட்டமாகிய அந்த ஏதேனில் இருந்தவன், உன்னுடைய இசையும் உன்னுடைய ஒவ்வொரு குரல்களும் எவ்வளவு இன்பமாயிருந்தது, நீ ஒவ்வொரு காலடி எடுத்து அசைவு காட்டேக்களையே எத்தனை விதமான வாத்திய இசைகள் சிம்போனியா அது விளங்கினது. அப்ப இவன் ஆண்டவருடைய இச துதி படைப்பு இதுகளோட சம்பந்தப்பட்டிருந்த ஒரு முக்கியமான தேவ தூதன். அப்ப தேவனுக்கு கிட்ட இருக்கிறார். தேவன் மெசேஜ்களை சொல்றதுக்கு மெட்டியாக்கெல்லாம் போய் வாரினம், கேப்ரியல் மெசேஜ் அறிவிக்கிறதுக்கு அவற்ற டீம், சண்டை ஓடுறதுக்கு மிகாவேலுடைய டீம். அப்ப இந்த டீம் ஆண்டவரை சூழ இருந்து அவருக்கு துதிகளையும் பாடல்களையும் பாடி துதிக்கிற ஒரு டீமாக இருந்திருக்கணும். வேண்டாம், இவன் மியூசிக்கோட சம்பந்தப்படுத்துறார். ஆண்டவர் தேவனுக்கு சமனாக கிட்டவா சிங்காசனத்துக்கு கிட்ட இருந்து காட்டுறார். அவர் அந்த சிந்தனை ஓட்டங்கள் அவனுக்கு ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து தானும் கடவுளை போல மாறலாம் என்றது. அந்த சிந்தனை ஓட்டத்தினால்தான் அவன் கால தள்ளப்பட்டான் என்று பைபிள் சொல்லுது. அதுல படைக்கப்பட்ட ஒரு நல்ல மிக மேன்மையான ஒரு தூதன் தன்னுடைய அகந்த எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணினதால அகல பாதாளத்தில் தள்ளப்பட்டார். அது பூமிக்கும் பூமிக்குள்ளே, அதாவது அந்த நெருப்பு நரகத்துக்கு. அப்ப அவன் சேட்டைகள் எல்லாம் இப்ப எதிர இருக்குது, ரக்கியாவில இருந்து பூமிக்கு நடுவில் வரைக்கும் போய்கொண்டிருக்கு. ரக்கியான்னு நாம சொல்றது பரலோகத்தில் இருந்து தள்ளப்பட்ட அடுத்த லேயர். அதுல இருந்து ரக்கியான்னு நாம சொல்றது இந்த நிலப்பகுதியில நாம காத்து வீசுது, இந்த காத்துல இருந்து சூரிய சந்திர மண்டலம் நிக்கிற அந்த அயனங்கள் வரைக்கும் அவ்வளவு நாம சொல்றோம் ரக்கியா. எல்லா ஸ்பியரையும் தாண்டி தான் கடைசி இருக்கிற ஸ்பியர், அந்த ஸ்பியர் வரைக்கும் அவனுடைய அதான் பைபிள்ல கட்டுற வான சேனைகளின் பொல்லாத சேனைகளினுடைய ஆட்சி தளம். பரலோகத்துல இல்லைப்பா, ஆயில தள்ளப்பட்டாச்சு. அப்ப தள்ளுனா இப்ப பூமியில விழுந்து பூமியில இருக்கிறவள மோசம் போக்குறதும். ஏன் பூமியில இருக்கிறார்கள மோசம் போக்கணும்? ஏன்னா இப்ப அடுத்த யாரு கடவுள சாயல்ல இருக்கிறது? மனுஷன். அதுல தேவதூதர்கள் கடவுளுடைய சாயல் அல்ல, அவர்கள் ஆவியல் மட்டும்தான். மனுஷனை மட்டும்தான் அவர் தண்ட சாயல்ல படைச்சவர். அதனால கடவுளுடைய மகனா ஆதாம். சரி பாப்போம், எங்களுக்கும் தெரியும் தானே எல்லாம் படைக்கப்படு பாப்போம் போட்டிய. அதனால இப்ப ஏவாளு பிடிச்சு சொன்னது என்ன? தனக்குல இருந்த அந்த ஆசை கடவுளை போல ஆகணும், கடவுளுடைய சிங்காசனத்தில் இருக்கணும். வந்து ஏவாளுட்டே அதைத்தான் முன்னுக்கு கோரிக்கையா வச்ச, நீங்கள் கடவுளை போல இருப்பீர்கள், இதை சாப்பிட பாருங்க. உண்மையில அவன் தந்த ஆசை நிறைவேற முடியாதுன்னு தெரியும். கடவுள சாயல படைக்கப்பட்ட அவற்ற மகன் இதை எப்படி எடுத்துக்கொள்றான் என்று பார்ப்போம். கடைசியில் அவனும் போல நான் மொக்கனா உண்மையில அவனோட டீல் பண்ணி இருந்தா கடைசி வரைக்கும் மண்டிருக்க இயலாது, கடைசி வரைக்கும் மண்டிருக்க இயலாது. ஏவாளோட டீல் பண்ணி ஏவாள மடக்கினா ஆதாம் விழுவான்ன்றதும் அவன் அந்த ஆண்டவர் கடைசியா படைச்சது இது ஏவாள். ஆண்டவர் கடைசியா படைச்சது ஏவாள். ஆதாம மண்ணில இருந்து படைச்சார், ஏவாள மண்ணில இருந்து படைக்க இல்ல, ஏவாள மனுஷன்ல இருந்து படைச்சார். ஆகையால ஏவாளுடைய கட்டுமானம், அந்த ஸ்டைல், அந்த பியூட்டி ஆதாம போலையும் இல்ல, அது அதை விட திறமா இருந்தது. ஆதாம அவர் மண்ணைத்தான் எடுத்தார், ஆனா ஏவாள மண்ணால படைக்க இல்ல. ஆதாமுக்கு ஆபரேஷன் செய்து அவன் எலும்புல தண்ட குமாரன் எலும்புல இருந்து படைச்சார். ஒரு விதத்துல அவன் ஆழ்ந்த நித்திரைக்கு போனான், அவன் செத்து போற அளவுக்கு தான் போயிருந்தான். இந்த இதுல தான் சிலுவையில தண்ட குமாரனையும் அவர் சாக்கடிச்சு அந்த பக்கம்பட்ட காயத்தில இருந்து அந்த செத்தத்தில இருந்து தன்னை மனவாட்டி அவருக்கு உருவாக்கி கொடுக்கிறார். அதுல இந்த செட்டப் எல்லாம் நாம இதெல்லாம் இந்த முறையும் நாம எழுதி படிச்சிருக்கிறோம். ஆதாம்
அதான் ஆமா இந்த திருமணத்துல இதுல இந்த முறை புத்தகத்தில் இருந்தார். ஆனால் நீங்கள் இதை ரசிச்சு ருசி வாச அந்த படம் எல்லாம் வடிவா விளங்குவதில் என்ன நடந்து கொண்டிருந்தார். அதனால இப்ப பூமியை அரசாள்றதுக்கு ஆண்டவர் யார படைச்சவர்? மனுஷனை படைப்போமாக. இப்ப மனுஷன் யாரோட கூட்டு சேர்ந்தான்? பிசாசோட. அப்ப இப்ப பிசாசும் மனுஷரும் இப்ப பாட்டிகள், ரெண்டு பேரும் ஒரே பாட்டி. பூமியை ஆட்சி செய்கிறது இப்ப ஒரு விதத்துல பிசாசும் ஃபுல்லா ஆக்கிரமிச்சிருக்கு. குமாரன் தான் அந்த ஆட்சியை உடைச்செறிஞ்சு அவர் திரும்ப பூமிய தான் கீழ்படிஞ்சு நியாயப்பிரமாணத்தை காட்டி அவர் மீட்பின் வேலையை செய்து முடிச்சார். அயல பிசாசனுடைய தலை நசுக்கப்பட்டது, மனுஷர்களும் குமாரனுடைய சாயல்கோப்பாக மாற்றப்பட தொடங்கிச்சுனா. அதான் அந்த மீட்பினுடைய வேலை. இந்த மாதிரியான இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு பார்க்க படிக்க விளங்குது. அப்ப ஆண்டவர் படைச்ச ஒரு குட் ஏஞ்சல் became evil angel, evil devil. Good angel became evil devil. நல்ல தூதன் தான் பேயா மாறின, பிசாச. அதுல ஆண்டவர் பிசாச படைக்க இல்லை, ஆண்டவர் தேவதூதன் தான் படைச்சது. ஆனா தேவதூதன் வீழ்ச்சியால அவன் பேயா மாறினான். அவன் அடுத்த கேள்வி, தேவதூதனுடைய வீழ்ச்சியால அவன் என்னத்தை இழந்தான்? What they lost by their fall. அந்த லூசிபருடைய டீம் விழுந்ததால அவர்கள் என்னத்தை இழந்துச்சுன்னா என்னத்தை இழக்கல. மனுஷன் விளைக்கல, ஆதாம் விளைக்கல, என்னத்தை இழந்தான், என்னத்தை இழக்கல. ஆதாமினுடைய வீழ்ச்சியால ஆதாம் மனுஷத்தன்மை இழந்தானோ இல்ல, தேவதூதன் வீழ்ச்சியால அவன் அந்த தூதனுடைய தன்மையை இழக்க இல்லை. கம்பேரிசன் விளங்குதா? மனுஷன் விழுந்ததால நாம மனுஷராத்தான் பிறக்கிறோம், நாம மனுஷர் இல்லாம மாறையில. தூதன் விழுந்ததால அவன் தூதன் இல்லாம மாற இல்லை. அவர்கள் தூதன் என்ன இயல்பு இருந்தது? தூதன் பவர்ஃபுல். தேவதூரிலும் சற்று சிறியவனாக அவனை படைத்தீர். அப்ப வல்லமையில மனுஷனை விட அவன் பெரியார், பவர்ஃபுல். ஞானத்துல மனுஷனை விட பெரியார், ஸ்பீடுல மனுஷனை விட ஸ்பீடு. மனுஷனை விட கண்ணுக்கே தெரியாதவன். மனுஷன் கண்ணுக்கு தெரியும், ஆனா அவன கண்ணுக்கு தெரியாது. அதை நாம சொல்றது இன்விசிபிள், ஆனா மனுஷன் விசிபிள். அடுத்தது அவனும் சாக மாட்டான், நாமளும் சாக மாட்டான். விளங்குதோ? பிசாசு சாகுமோ? படைக்கப்பட்ட ஆவிகளும் சாகாது, படைக்கப்பட்ட எந்த ஆவியும் சாகிறது இல்லை. தூதர்கள், மனுஷர், கடவுள். கடவுள் படைக்கப்படாதவர், மிச்ச இந்த ரெண்டு ஆவியும் சாக இல்லை. இம்மார்டல். தேவதூதர்களும் இம்மார்டல், அதாவது நித்தியமா வாழ போற ஆவிகள். மனுஷரும் நித்தியமா வாழ போற யாக்கள். மனுஷர் கண்ணுக்கு தெரிகிற யாக்கள். மனுஷர் ஏனைய படைப்புகளை விட தூதர்களை ஒரு பக்கம் அவர்களுக்கு கீழ, ஆனா மற்ற எந்த படைப்பையும் விட வெரி ஸ்பீடான யாக்கள். அறிவில் அவர்கள் எந்த ஒரு படைப்பும் அடிக்கலாது. ஞானத்தில் எந்த படைப்பையும் எப்படி கட்டுப்படுத்துறது மனுஷருக்கு தெரியும். விளங்குதா? ஏண்டா அதான் தேவன் சாயல். மற்ற எல்லா படைப்புகளையும் ஆளுறவர்கள். மனுஷனா இல்லாம போயில விழுந்த உடனே மனுஷன் ஞானம் இல்லாமலாக்கப்பட்டதா? மனுஷன் தெரிகிற தன்மை இல்லாமலாக்கப்பட்டதா? அதை பார்க்கக்கூடிய தன்மை இல்லாமலாக்கப்பட்டதா?
மனுஷன் நித்தியமா வாழ்ற தன்மை இல்லாமல் ஆக்கப்பட்டதா? மனுஷனுடைய ஆட்சி ஆதிக்கம் இல்லாமல் ஆக்கப்பட்டதா? எல்லாம் அப்படியான் இருக்குது, எல்லாம் அப்படியான் இருக்குது. ஆனா அதுகளுடைய டிகிரி அளவுகள் குறைஞ்சிருக்கு, அளவுகள் குறைஞ்சிருக்குது. ஆனா எல்லாமே மனுஷன்ல இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. ஏன்னா அதான் மனுஷன். அப்படி இல்லாட்டி அவன் மனுஷன் இல்லை. கடவுளுடைய சாயல் இன்னும் மனுஷர்ல நாம் இருக்கிறபடியால கடவுளுடைய சாயல் நாம கதைக்கிற இந்த அறிவு, நீதி, பரிசுத்தம், ஆட்சி இதுகள் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அளவுகள் ஆக்கள்ல இன்னும் இருந்தோன்னு இருக்கு. சில பேர்ல கிறிஸ்துவ அறிஞ்ச ஆக்கள்ல, கிறிஸ்துவால மர்வமாக்கப்படுற ஆக்கள்ல அது அதிக அளவுல பெருசாகி கொண்டு போகுது. அதான் நாங்கள் நம்முடைய கிறிஸ்தவ விஞ்ஞானிகளை பற்றி பார்க்கல, அவங்க மற்ற எந்த விஞ்ஞானிகளை விட அறிவு, ஞானம், ஆட்சிகள்ல பெற்றும் நிபுணம் கிட்ட நிக்கிறாது எந்த ஒரு அவிசுவாசியும் அவங்களுக்கு கிட்ட. The greatest scientist of the world, Isaac Newton. ஏன் ஐசாக் நியூட்டன் கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட்? 27 வயசுல மனுஷன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு முடிச்சுட்டான். 27 வயசுல ஐசாக் நியூட்டன் முடிஞ்சது, முழுக்க எழுதி முடிச்சு. மற்ற எல்லாரும் 45 வயசு, 50 வயசு, 60 வயசுல சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறார். 27 வயசுல முழுக்க முடிச்சாச்சு. கண்டுபிடிச்சு அவரமே ஒளி இப்படித்தான் பூமி இழுப்பு விசை அது இது 27 இயர்ஸ் கம்ப்ளீட். அதுவும் யாரோட ஒருவரை கதைச்சு பேசாம, அதான் அதுல இருக்கிற ஆச்சரியம். நமக்கு கொரோனா வரைக்கும் எல்லாரும் கூட்டிக் கொண்டு வீட்டுக்குள்ள இருந்த மாதிரி நியூட்டன் யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு வந்தா அவங்களுக்கு லண்டன் எரிஞ்சு சாம்பலாக தொடங்கிச்சது. அதான் 1661 667 வரைக்கும் லண்டன் தீ என்று நாம் சொன்ன அந்த பிரசங்கத்தை நாம கடவுளின் சந்திப்புகள் அதை நான் கதைச்சிருந்தேன். அதுல சில பியூரிட்டன்ஸ் அந்த வேலைகளை செய்த ஆக்கள் தேவனுக்காக மக்களை அதுல 7 வருஷம் யூனிவர்சிட்டி கணக்கு எரிஞ்சும் போச்சு. இந்த ஆள் வீட்டுல இருந்துதான் தான் படிச்சதில் பற்றி ஏற்கனவே வாசிச்சதில் பற்றிதான் முழு கணக்குகளும் கண்டுபிடிப்புகளும் வெக்டர்ஸா கால்குலஸா அதா இதா எல்லாம் ஒளிய பிரிக்கிறதா இதன்றதா அந்த இதா இந்த சகலம் எழுதி முடிச்சது 27 வயசுல. அதனால் உலகத்தில் எந்த ஒரு சயின்டிஸ்டும் 27 வயசுல இவ்வளவு மூளையா இவ்வளவு மண்டையா ஒருவரும் ஒன்றும் கண்டுபிடிச்சதில்லை, செய்ததில்லை. சமுதாயத்துக்கு பிரிய சிரமம் ஒன்றும் செய்ததில்லை. அதுக்கெல்லாம் வயசு எடுக்கும் மக்களுக்கு. 27 வயசுல அந்த மனுஷன் கண்டுபிடிச்சு எழுதி முடிச்சதுகளை விட அந்த படிச்சு முடிச்ச தியாலஜி தான் கூட, கடவுளை பற்றி அறிஞ்சு எழுதுதான் கூட. அதெல்லாம் சொல்றோம், கடவுளை எந்த அளவுக்கு நாம அறிகிறோமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு வீழ்ச்சியால குறைக்கப்பட்ட ஞானம் அல்ல சீரழிஞ்ச அறிவு, அந்த ஆளுமை, ஆட்சி அதெல்லாம் திருப்ப எங்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. அது இந்த உலகத்திலேதான், இந்த உலகத்துல கடவுளை அறிஞ்சவர் அவர் அதை எங்களுக்கு கொண்டு வர எப்படி எங்களுக்குள்ள இன்னும் அந்த சாயலை ஜாக்கோபு சொல்ற இன்னும் மனுஷன் கடவுள சாயல இருக்கிறார். நீ தேவண்ட சாயல படைக்கப்பட்டதால நீ சபிக்கிறியே என்று கேட்டல அப்ப தெரியுது. அப்ப பிறக்கிற எல்லாருமே தேவண்ட சாயல இன்னும் பிறக்கிறீங்க. தேவண்ட சாயல் என்று சொல்றது ஆதிக்கம், ரூலிங், ஞானம் எல்லாத்தையும் சேர்த்து கிடைக்கிறோம். அதுல மனுஷன் வீழ்ச்சியால இதுகள் சீரழிஞ்சதே தவிர அதில் இல்லாமலாக்கப்படையில. தூதனுடைய வீழ்ச்சியால அவன் பவர், அவன் ஸ்பீட், அவன் விஸ்டம், அவனுடைய அந்த what we call invisibility, காண முடியாத தன்மை, அவனுடைய இம்மோராலிட்டி ஒன்றும் அழிக்கப்படையில்லை. அப்ப யோசிப்பாருங்க, இப்ப இந்த ஆள் பேயா மாறி இருக்க அந்த பேய் எவ்வளவு பவர்ஃபுல்லா இப்ப வேலை செய்ய போகுது, எவ்வளவு மூளையா வேலை செய்ய போகுது, எவ்வளவு ஸ்பீடா வேலை செய்ய போகுது, கண்ணுக்கு தெரியாம எப்படியெல்லாம் வேலை செய்ய போகுது, அது சாகாம இவ்வளவு வேலை செய்ய போகுது. இந்த பேயோட எதிர்த்து நிக்கிறதுக்கு தான் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் விளங்குதோ. இந்த பேயை எதிர்த்து அவனை ஓட விரட்டுறதுதான் ஆண்டவர் சொல்ற, நான் தோற 4 ஆயுதம் போட்டுட்டு 2 பேர் பேய் ஓடும்.
இந்த சாத்தான் ஓடுவான். உன்னிப்பா கவனி, எதிர்த்து நில், ஓடுவான் சாத்தான், பிசாஸ். எவ்வளவு நம்மளோட பவர்ஃபுல்லா, நம்மளை விட ஞானம் தான். நாமளையாவது கண்ணுக்கு தெரியும் எதிரிகளை, இது கண்ணுக்கு தெரியாத எதிரி. ஆனாலும் போட்டுக்கொண்டு நின்று பேர் இந்த 6 ஆயுதங்களையும் சாத்தானாலேயும் ஒன்றும் பிடுங்கலாகின்றார் ஆண்டவர். அயால தூதனுடைய வீழ்ச்சி அவனை தூதன் இல்லாமல் ஆக்க இல்லை, அல்லது அவன் தூதனுடைய தன்மையை இல்லாமல் ஆக்க இல்லை. அவனை ஒரு இவ்வளத்தையும் பயன்படுத்துற ஒரு கெட்ட ஆவியா மாத்திச்சு. நாம எவ்வளவு தேவன்ற ஞானங்கள் எங்களுக்கு புறாக்கியங்கள் இருந்தாலும் நாம அதெல்லாத்தையும் எப்படி மாத்துறோம்? பாம்புக்கும் மாட்டுக்கும் கடவுள் என்ற தெரிஞ்சிருந்தாலும் அவருக்கு எதிராக எப்படி செயல்படணும் என்ற மாதிரி நாங்கள் விக்கிரகங்களை வணங்கி கொண்டும் கல்லுகளை செய்து வச்சுக்கொண்டும் வணங்குறோம். ஆண்டவருக்கு எதிராக செய்யறதுக்கு தான் மனுஷன் சாய்வு கொண்டிருக்கிறான். அதான். ஆனா பயன்படுத்துறதும் என்ன? அந்த அவற்றை ஞானத்தை செய்யற எல்லா விதமான அந்த கலைகளும் என்ன? அவர் எங்களுக்கு தந்த இசையும் அவற்றை கலைகள் என்ன? கடைசியில் அவருக்கு எதிராக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எழுதுற கலையோ, பேசுற கலையோ, அல்ல பாடுற கலையோ எல்லாத்தையும் கடைசியில பேய்களுக்கும் நாமளே உருவாக்கி வச்ச தெய்வங்களுக்கும் கடவுளுக்கு கோபமூட்டத்தக்க நாம செய்து கொண்டிருக்கிறோம். இதைத்தான் இப்ப விழுந்து போன அந்த தூதனும் செய்து கொண்டிருக்கிறான். அவனும் ஆண்டவர் வெள்ளையிலாது என்று தெரியும். நம்மளாலையும் ஆண்டவர் வெள்ளையிலுமோ இல்லை, நாம் ஆண்டவர் சாய எல்லார் ஆக ஆண்டவரா நாங்கள். தூதன் படைக்கப்பட்டு ஒரு ஆவி என்று தெரியும். தன்னால தேவந்த குமாரனோடைய ஒன்றும் செய்யலான்னு தெரியும். ஆனா என்ன பண்ற, அழிக்கையா வந்துட்டு ஏன்னா தேவந்த குமாரன் மெசியாவும் அப்ப விழுந்து வணங்கி காட்டும் என்றெல்லாம் எவ்வளவு அந்த தைரியமும் விசற்கதையும். ஆனா விசரன் மாரி நடிக்குது. அது அவ்வளவு சதி நாசம் அதுக்கு. அதனால அப்படிப்பட்ட ஒரு எதிரியத்தை நாங்கள் இப்ப டீல் பண்றதுக்கு இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை பற்றி கதைச்சு கொண்டு இருக்கிறோம். அதனால பிசாசு ஏன் பிசாச பயங்கரமாக்குற 4 விஷயங்கள் என்ன, அல்லது விழுந்து போன அந்த தூதனை பயங்கரமாக்குற, டெரிபிள் ஆக்குற, பயங்கரவாதியா மாத்திர 4 விஷயம் பைபிள்ல எங்களுக்கு சொல்லப்படுது. ஒன்று, இது நாம் முதல் சொன்னதான், அவனுடைய பவர், அவருக்கு இருக்கிற வல்லமை. அவன் சர்வ வல்லமை உள்ளவன் அல்ல, என்ற கத்திரன் சர்வ வல்லமை உள்ளவர். ஆனா நம்மளை விட படைக்கப்பட்ட எல்லா படைப்புயிர்களிலும் அவன் தான் சரியான வல்லமை உள்ளியா. இவனுக்கு வந்த வல்லமை யாருக்கு வேற இருக்குது? கபிரியேலுக்கும் மிஷாவேலுக்கும் மற்ற தேவதூர்களுக்கும் தான் இருக்கு. அதான் இவனோட அடிபடுறதுக்கு ஆண்டவர் மெட்டியாக்கள் அனுப்புறாரு. ஏன்னா நாம அவனோட வல்லமை குறைஞ்சியாக்கு. அந்நேரம் அவன் அடுத்த விஷயம் என்ன? அவன் சரியான பகைமை எண்ணத்தோட இருக்கிறாள். பகைமை எண்ணம், மெலிஸ், MALICE, மேலிஸ் என்றா எப்பவுமே கெடு நோக்கம் தான். கெடு நோக்கம் பார்த்தா சில விட கெடு நோக்கமா தெரியாது. சில பேர் நாம நம்மளோட ஆபீஸுகள் வேற இடங்கள் எல்லாம் பழகி இருப்போம், நம்மளோட நல்ல மாதிரி தான் கதைச்சோம். ஆனா நாம கிடங்கு விட்டுறதான் குலத்தையும் செய்கிறான் இல்ல. சரி, இன்றைக்கு இந்த கதை எப்படியும் போகும் பேரன் ரெண்டு போனா போகுது கதை. ஆனா நம்மளோட ஒற்றுமையா சமாதானம் மாதிரி இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா அவ்வளவும் கெடு நோக்கம் அல்ல. நாம சொல்ல இதுக்கு பெற்று கிருமி ஒன்று கவனம் இந்த ஆளோட என்று சொல்லுவோம் இல்ல அல்ல. இந்த சொல்லுகள் கிருமி ஏண்டா எங்களோட ஒட்டி கொண்டு ஏதோ ஆமண்ண வாரண்ண அப்படி பார்த்துங்களா நாமள அது பிள்ளைதானே அப்படிலாம் நம்மளோட அப்படி கதைச்சு போட்டு தண்ட பஸ்ஸுக்கு மத்தியாக்களும் போய் அப்படியே இவர் இப்படி என்ன சொன்னவர். அதான் உங்களுக்கு சொல்லி வைக்கத்தான் யோசனை. அது ஐயோ உங்களுக்கு தெரியாது சார் என்ன நடக்குதுன்னு நாம சொல்ல அண்டி வைக்கிறோம். நம்மளோட இருந்து எல்லாம் கேட்டுக்கொண்டு அப்படியே சொல்லி இதைத்தான் நாம சொல்றோம் மெலிஸ் என்று சொல்றோம். மெலிஸ் அத தமிழ்ல வெண்மம் என்று நாம சொல்றோம். வெண்மம் என்றது பகைஞர் உண்மையில நமக்கு, ஆனா காட்டிக்கொள்றீல. ஆனா
உடல் பொருளாவி எல்லாம் எப்படி நம்மளை கவிழ்க்கணும்ன்றதான் ஃபுல் வேலை. இது ஆக்கள்லையும் இருக்கு. இந்த அப்போஸ்தலர் கன்னடங்கள சபையில இது எச்சரிக்கணும், சகோதரருக்கு எதிராக இந்த வன்மம் கொண்டிருக்க வேண்டாம். ஒரு பிசாசினுடைய பிசாசு இப்படிப்பட்ட யார்? பிசாசு நாம பாப்போம் பல இடங்கள் இப்படிதான் பரிசுத்தவான்களோட டீல் பண்ணது. மூன்றாவது கேரக்டர் அது அதிநுட்பமான ஆள். அதிநுட்பம் subtlety subtlety subtle என்று சொல்றாங்க. subtle என்று சொல்றது அத என்ன வேலை எடுத்தாலும் பக்காவா செய்யறையாக்கு. அதான் அது சாத்தாண்ட ஸ்டைல். அது விழுந்து போன தூதர். ஏன்னா தூதர்கள் அனுப்புற வேலையை அப்படியே கணக்கமா செய்துட்டு வாரையாக்கள். அப்ப அந்த தன்மை இன்னும் இதுல இருக்கிறபடியால என்ன வேலை எடுக்குதோ அதை எந்த அளவு நுட்பமா செய்யணுமோ அந்த அளவு நுட்பமா தெரியும் அதுக்கு செய்யறதுக்கு. அது நாம சொல்றோம் கலைத்திறன் படைச்சது என்ற, அதாவது அது அறிவியலோ அரசியலோ அல்லது எதுவா சமையலோ தையலோ நாம எதாச்சும் டிசைனிங்கோ எவ்வளவு அதி நுட்பமா இதுகளை செய்திருக்காங்கன்னு சொல்லுவோம். இல்ல சாத்தான் பிசாசு அப்படிப்பட்ட ஒரு படைப்பு. அதுதான் நம்ம பெசலேயலுக்கு நாம ஆண்டவர் பயன்படுத்தல. பெசலேயல் அவன் எல்லாத்தையும் அதி நுட்பமா செய்வான். அந்த அதிநுட்பம் அது என்ஜினியரிங்கோ மெக்கானிக்கோ அல்லது மெடிக்கலோ எல்லாத்துக்கும் அதிநுட்பமா மருந்துகள் அதுகள் இதுகள் ஆபரேஷன்கள் அதுகள் இதுகள் சகலது வல்ல கனக என்ன வேலை எடுக்கிறியோ பக்காவா இனிமேல் மேட்ச் பண்ணேறாத விதத்துல செய்கிறாயா. சாத்தான் அப்படிப்பட்ட தன்மையை கொண்டிருக்கு. ஏன்னா தேவதூதர்கள் அப்படிப்பட்ட யாக்கள். அப்ப அப்படிப்பட்ட ஒரு எதிரியோட நாம டீல் பண்ணிக்கோ. நாம எடுத்த வேலையே ஒழுங்கா முடிக்காத யாக்கள். அது என்ன வேலை எடுக்க அதை என்ன நுட்பங்கள் எப்படி பயன்படுத்தணும் அவ்வளவும் பயன்படுத்தும். அவ்வளவும் தெரியும் அதுக்கு செய்யறதுக்கு. அதாவது சப்து சர்ப்பம் சகல காட்டு மிருகங்களிலும் தந்திரம் உள்ளதா இருந்தது. அந்த தந்திரம் என்று நாம சொல்லுற அந்த சொல்லு அதே சொல்லத்தான் நமக்கு பெசலேலுக்கு கேரியகாரன் என்று பயன்படுத்தி இருக்கிறார். அதே ஹீப்ரு வேர்ட் தான். அதான் நான் சொன்னேன், இது நல்ல வேலைகாரன், நல்ல காரியத்தை முடிக்கிறையா. அந்த ஞானம் அறிவு நுட்பங்கள் எல்லாம் அது அதி நுட்பங்கள் பயன்படுத்துறார். சர்ப்பம் அப்படிப்பட்ட ஒரு படைப்பு. அத கையாள தெரியும் விழுந்து போன தூதனுக்கும். அதனால அத உருவத்தில் எடுத்துச்சது. அதை எப்படி கையாளலாம் என்று சரியான சாப்பிட்டு. நாலாவது விஷயம் தளராத முயற்சி. அது எத்தனை நேரம் தோத்து போ விடாது. தான் அடைய வேணும்டா அடைகிறதுக்கு அது வருஷ கணக்கு எடுத்தாலும் விடாது. நாம செத்து போனாலும் நம்மள அடுத்த சந்ததிக்கு அது வேலையை செய்யும். ஏன்னா அது சாகாது தானே. அதனால தகப்பன் இப்படி கடவுளுக்கு உண்மையா வாழ்ந்தாரோ பாப்போம். நான் ட்ரை பண்ணா முடியல, மகனுக்கு வேலையை காட்டி பார்ப்போம். அது அடுத்த சந்ததிக்கும் ஏன்னா அது சாகாது. அதனால அத தளராத அதை நாம சொல்றது செட்யூலிட்டி. SEDULITY செட்யூலிட்டி. அதான் தளரா முயற்சி அல்லது அயராத முயற்சி. அயர்ந்து போகாது, சோர்ந்து போகாது முயற்சியில. கொஞ்ச காலம் வேணுமெண்டா விட்டுட்டு தள்ளி நிற்கும். திரும்பி சோதிக்க போராட அது செய்யும்.
இயேசுநாதரே கொஞ்ச காலம் தான் விட்டு விலகினார். திருப்பியும் அவரை சோதிக்கிறதுக்கும் அவருக்கு எதிராக போராடும் அவரை குழப்பறதுக்கு தான் அது தெரியுது. அயல நாமளும் மாத்திரம் இந்த நாளும் பிசாச பயங்கரவாதியா மாத்துது. பயங்கரவாதி என்று நாம சொல்லுற அந்த சொல்லினுடைய அர்த்தம் ஞானம், அதிநுட்பம், அடுத்தது தான் எடுத்த அந்த நோக்கம் எந்த அளவு அழிவுகரமா இருந்தாலும் அதை செய்வோம். அதான் அந்த பயங்கரவாதி என்ற பேரை கொடுக்கிறது. அடிப்படையில பயங்கரவாதிகள் ஐயோ நினைக்கவே நெஞ்செல்லாம் பதறு, இவ்வளவு இலக்கம் இல்லாம செய்தவங்களோ என்றெல்லாம். அதனால அந்த பயங்கரவாதி என்ற பேரை வைக்கிறது. போற பஸ்ல குண்டு வைக்கிறது. அதுல வயசானதுகள் இருக்கா, சின்னங்கள் இருக்கா, அதுல நம்மளோட சண்டை பிடிக்கிறவன் இருக்கிறானா ஒன்றும் பார்க்கிறேல வச்சு விடு செட்டாக்கான மாக்கள். இதான் அப்ப இதைத்தான் இந்த பயங்கர டெரரிசம் என்று நாம கதைக்கிறோம். டெரரிஸ்ட் என்று சொன்னா அது தங்கட விஷயத்தை அடைகிறதுக்கு என்ன மாதிரியான கெடு நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு தாங்கள் ரெடி நினைச்சு பார்க்கல. அதுக்கு எப்படிப்பட்ட வழிமுறைகள் பின்பற்றணுமோ அது ஃபோர்ஸ் ஆஃப் ரோடோ, அது பலத்தார வழியா அல்லது சூதால சதியால வழியா எப்படியும் செய்யும். சாத்தான் அப்படிப்பட்ட ஒரு ஆள் விழுந்து போன தூதன். அதான் அதை பயங்கரவாதியா மாத்தி இருக்குது. தோத்தாலும் தோத்தோடி போய் கனவே ராணுவத்தை விட்டு ஓடிடுவிடும் அல்லது இனி என்ன செய்யறேன் சரி செத்து போயிடுவோம் செத்து போகிறது. ஆனா இது சாகையும் மாட்டுதான். தோத்து அவமானப்பட்டு ஓடினாலும் திருப்பி வருமா. அப்ப இப்படிப்பட்ட ஒரு தோசங்கட்ட ஒரு எதிரியோட நாமல் போராடி கொண்டிருக்கிறோம். இவன் போயிடுவாங்க என்ன இவ்வளவு போகுதே இல்லையா அவ்வளவு. அதான் பயங்கரம். அதான் மனுஷன் கொஞ்சம் ஒரு தோசமான இங்க பக்கம் வராது என்ற நமக்கே தோஷம் வந்துடும். ஆனா பேய்க்கு தான் தோஷமே இல்லை. அது தன் வன்மத்தை எப்படியாவது சாதிச்சு அந்த ஆக்களை கடவுளுடைய சாயல ஆக்கள்ல அப்படியே என்ன செய்யற இல்லாமல் போனதை அல்லது குறைச்சதை சீரழிச்சதை அப்படியே தக்க வச்சிருவாங்க. தனக்கு தன்னோட கூட்டி சேர்ந்து தன்னோட நிறைய கடவுளுடைய சாயல் இருக்கிறீங்களோ வாங்க என்னோட கூட பார்ப்போம் என்ன நடக்குது. அதுல இந்த சேலஞ்ச் அதுக்கு விளங்கிய கத்தரான் இதையும் அனுமதிக்கிறார் என்று. ஆனாலும் அது கொஞ்சம் அறிவு தானே, கடவுளை போல சர்வ அறிவு இல்லையே அதுக்கெல்லாம். So that makes the devil terrible. Terrible. கோலியாத் வந்து நிற்கிறான் இஸ்ரவேலுக்கு முன்னால. அவரை பார்த்து எல்லாரும் என்ன செய்திச்சினம்? பயந்துச்சினம். He was terrible. He was a terror. ஆண்டவரே அந்த இதை சில இடத்துல பயன்படுத்துறார். நான் உங்களுடைய அச்சமும் பயமுமாய் இருப்பேனாக. I should be your terror. நான் தான் உங்களோட பயமா இருக்கணும். உங்களுக்கு கர்த்தரல்லோ ஆண்டவரல்லோ இயேசுவல்லோ என்று பயப்படும். ஏன்னா அந்த பயம் என்னத்தால வருது? அவன் சிறு வயது முதல் பலசாலி. சிறு வயது முதல் பலசாலி. அதால கோலியாத்தை கண்டு எல்லாரும் நடுங்கினாங்க. அவன் பலம் அவ்வளவு, அது உடல் பலத்திலிருந்து அவன் சகல யுத்த வீரம் அது எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் ஒட்டால அனுப்பு அதை வாங்குற அடிபடுவோம். ஒரு நாங்கள் இல்ல எல்லாரும் ஓடி போடுங்க. அவன் எழுப்பி காலமா நடந்து வந்தா எல்லாம் முகாம இருந்து ஓடிடுறாங்க. அப்ப அது பலம் தான் ஆக்களை பயமுறுத்துது. பலம் ஆக்களை பயப்படுத்தும். பவர் மேக்ஸ் அதர்ஸ் டெரர். எவ்வளவு பலம் இருக்கண்டு காட்ட வழிக்கிடையில ஆக்களை பயமுறுத்துறதுக்கு அது பயன்படுத்தப்படும். இந்த அல்கைதாவும் இந்த முஸ்லீம் இந்த ISIS என்ன செய்யறாங்க? அந்த போட்டோஸ் எடுத்து ஆக்களை பிடிச்சு பிடிச்சிடும் விடையா இப்படிதான் போட்டோ வைக்கலே கழுத்தை அறுத்து போட்டோல வீடியோல எடுத்து அனுப்புறாங்க. இத பாக்கல மனுஷரா இருக்கிற ஆக்களுக்கு குடல் எல்லாம் என்ன செய்யும்? ஒட்டுக்கா எழும்பி அந்த கீழே இருந்தா அப்படியே வெஜம் இன்னும் சக்தியை எடுக்கிற மாதிரி நீங்களே பார்த்திருக்கீங்களா தெரியல. சில ஜதாத்தமா உண்மையில ஆட்களை உயிரோட குத்தி குத்தி கொல்லேகளை நாம மனுஷர்றானே. அப்ப எங்களுக்கு அது எங்களுக்கு ஒரு விதமான ஒரு உணர்வுகள் எலும்புகள் எல்லாத்தையும் சில பேர் மயங்கி சில பேர் அதை பார்க்கலாது இருக்கு. ஈவன் சண்டையெல்லாம் அப்படித்தான். அப்ப
அப்படிப்பட்ட அந்த பயங்கர அவங்க ஆட உசுரோட இருக்கல குத்தி இதயத்தை புடுங்கி வெளியில எடுக்கல அந்த வெளிகளால கத்துறதும் அந்த இந்த எலும்புகளை உடைக்கிறதும் அது டெரர். அது என்ன காட்டுறான்? பயத்தை காட்டுறாங்க. நாங்கள் பலமானியாக்கள் தப்ப செய்வோம் செய்வோம் என்ற காட்டேக்குள்ள அங்க பிரச்சனை பயம் ஆக்களுக்கு வருது. நீங்கள் நினைக்கிறீர்கள் தற்கொலை குண்டுதாரி ஆக்களா வச்சு நாங்கள் பிளைட்ல இருந்து அடிப்போம்டா உங்களுக்கு ட்வின் டவர் அடிக்கல அங்க ஆடுது ஆக்களுக்கு. அவ்வளவும் சும்மா இருந்துச்சு. அதுல அந்த அந்த முகமதிய பைத்தியங்கள் முகமதிய பேய்கள் இப்படித்தான் ஆக்களை பயப்படுத்த சொல்லு. ஏன்னா அந்த முகமடும் அப்படித்தான் பயப்படுத்தினான். அப்படிப்பட்ட ஒரு ஊத்தவாளி அந்த யார் அந்த ஆளுடைய சண்டைகளை பார்த்தா ஜமாம் சுத்தமும் அந்த சுத்தம் எல்லாம் இப்படித்தான் ஊத்தத்தேன. அதுல அவன் நினைக்கிறான் பேய் இதை விட பயங்கரவாதி. பேய் இதை விட பயங்கரவாதி. ஆண்டவரும் தனக்கு எதிராக வழிகிட்டா அவர் இப்படிதான் குத்தி குதற. இப்படிதான் குத்தி குதற. என்னத்துக்கு சிதைக்கு அவன் கண்ணை புடுங்க வைக்கிற? நமக்கெல்லாம் இன்னும் செய்யல. ஆனா ஆண்டவர் பாப்பா ஆனா பார்க்க மாட்டேன் செய்து காட்டுறான். பேர் என்ன புடுங்க. ஆண்டவர் இஸ்ரவேல் பொம்பளைகளுடைய கற்பத்தை அப்படியே வண்டிய வயத கிழிச்சு பிள்ளைய எடுத்து மதிலோட சேர்த்து அடிக்க வச்சார். நெச்சு பார்க்கலாம் இந்த பயங்கர கெட்ட பட்டு பயங்கரம் இதுகள்ல. அவற்ற நீதிக்கு எதிராக யாராவது விசக்கூத்தாடினா அதுக்கு பிறகு அவர் வெறிய கொண்டவன் போல எழும்புறார். அதுக்கு பிறகு பாக்குற நீங்களே மேற அதுல கெத்தர் அதாவது நான் பயங்கரவாதியா இருப்பேனாக உங்களுக்கு. அதுல எங்கட அச்சம் எங்கட பயங்கரவாதி யாரு? கெத்தர். அவர் எங்களுக்கு பயங்கரவாதியும் அச்சமா இருந்தாருன்னா மிச்சம் எல்லாம் எங்களுக்கு ஒரு ஜுஜிபியா மாறுகிறது. அவருக்கே நாம பயப்பட்ட அப்புறம் என்னது மற்றவங்க பயப்படுறாரு. So Goliath, he's so powerful so that he is terror. நம்மட தோவேக்கு ஏதோமியனான தோவைக்கு அவனை போல ஒரு கெடு எண்ணம் கொண்டவன் இல்ல. இருந்து சிரிச்சு கதைச்சு கர்த்தருடைய ஆலயத்துல தானும் பலி செலுத்துவதா காட்டி தாவீது வந்து போனது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு பொண்டே அண்டி வச்சானே. தாவீது அவன் அண்டைக்காங்க நிக்க நெச்சனான் அந்த ஏதோமிய நான் இப்படி செய்ய வேண்டும் போட்டு கொடுத்தான். முழுக்க பகை உள்ளுக்கு பகை. ஏண்டா அவன் ஏசா ஜாக்கோப எப்படி கொல்லணும் தெரிஞ்சிருயாக்க. அல்ல அந்த ஏதோமியன் ஜாக்கோப்பின் வம்சத்தை நல்லா இருக்க விட மாட்டாங்க. அதுல அந்த ஏதோமிய குணம் அந்த பகம எண்ணம் இன்னும் இருக்குது. வேலைக்கு கொண்டு வந்து இஸ்ரவேல இருந்தாலும் இஸ்ரவேலரை எப்படி குழி தோண்டி புதைக்கலாம் என்றால் அவன் எண்ணம். தாவீதையும் கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களையும் எப்படி சாக்கொள்றதுக்கு ஐடியா கொடுக்கிறான். கடைசியில ஆசிரியர் ஆட்ட கொல்ல மாட்டேன் நான் கொல்றேன் கொண்டான். அப்ப யோசி பாருங்க அவன் வெண்மம் எப்படி இருக்குது. இவனை விட பெரும் வெண்மம் பேக்கு இருக்கு. நாம டீல் பண்ற பிசாசுக்கு தோவைக்க விட பெரும் மெலிஸ் வெண்மம் கொண்டியாள் கெட்ட நோக்கம் முழுக்க. அதே நேரம் அகித்தோப்பேலை விட கேரியகாரனவன். அந்த அகித்தோப்பேலுடைய அதிநுட்பம் நமக்கு நல்லா தெரியும். எப்படி என்ன மாதிரி இந்த விஷயங்களை முன்னெடுக்கணும். தாவீத போடுறதுக்கு யாரு அப்சலோமுக்கு வழி சொல்லி கொடுத்தது? அகித்தோப்பேல் அவ்வளவு அதிநுட்பமா போட்ட ஸ்கெட்சில் அன்றைக்கு யாரு தாவீதுடைய சிநேகிதன் ஊசா இல்ல மற்றவன். நீ போய் அவனோட இருந்த அவன் ஆலோசனை அபத்தமாக்கன்னு சொன்னான ஊசாயா? இல்ல இல்ல ஊசாய் தானா? ஓகே ஓகே மேபி ஃபைன். நாம ரெண்டு பேரை பார்க்கிறோம். ஒரு ஆள் வந்து அங்கால இருந்தவர் அந்த வயசு போன மனுஷன் ஊசாய் தான். ஊசாய் ஆல்ரைட் ஊசாய் சரி ஊசாய். நீ எனக்கு வந்து எனக்கு பேரமா இருப்பாய போடாப்பா நீ போய் அவன் அகித்தோப்பேலுடைய அதிநுட்பமான ஸ்கெட்ச அவமாக்கி போறதுக்கு ஏதாவது சொல்லடா அவனோட. உண்மையில அன்றைக்கு ஊசா இல்லையா தாவீது கதை முடிஞ்சது அன்றைக்கு. ஏண்டா ஸ்கெட்ச் பிளான் அந்த அவ்வளவு போட்ட ஸ்கெட்ச் பக்கா எந்த ஒரு தளபதியும் லேசில தாவீதாலேயே
ஜோசிக்க விதத்துல ஸ்கெட்ச் போடுவான் அந்த மனுஷன். அதிநுட்பம். அதை நாம் சொல்றோம் தந்திரோபாயம், தந்திரோபாயம், சப்து தேவ வாக்கு மாதிரி என்று சொன்னாங்க. அகித்தோப்பேல் சொல்ற ஆலோசனை கடவுளேன் என்று சொல்ற மாதிரி. ஏண்டா சொன்ன அதன்படி செய்த சரி. கச்சிதமா நிறைய ஒரு விஷயம். எவ்வளவு தாவீத காலத்தால அவர் கடைசியிலையும் அவர் அடிபட்ட இப்ப சிங்கம் அவர் லேசில இருக்க மாட்டார். நீங்கள் இப்படி போய் இப்படி போன இப்படி போனா தான் தனிச்சு போடலாம் அவனை. ஊசா இத கேட்டுட்டு அவன் ஏதோ விதத்துல ஒரு மாதிரி சொன்னோன்னா கச்சச்ச ஆவிதான் அவங்களை அங்கல பக்கம் சாய பண்ணது. இல்லாட்டி அகித்தோப்பேல் போட்ட அதிநுட்பத்துல அந்த அந்த அதான் அதான் நாங்கள் சொல்றோம் அந்த அந்த சத்து அது உபாயங்கள் பக்கா உபாயம். ஆனா பேய் அகித்தோப்பேலை விட பக்காவா போடும் பிளான். அகித்தோப்பேலுடைய தேவனுடைய ஆலோசனை தேவன்ற வாயிலிருந்து வர்ற மாதிரி இருக்குன்னா பேய் கொடுத்த ஆலோசனை அதை விட பக்காவா இருக்கும். கத்தர் தஞ்சாவி அனுப்பி வேறொரு விதத்துல பேய மேவினார் ஒழிய மற்றபடி எந்த ஒரு கண்ணுக்கு தெரிகிற ஆக்களாலையும் ஒன்றும் செய்யறார். விசிபிள் பீப்புள் கேனாட் வின். நாம எல்லாரும் பார்க்கக்கூடிய கற்புடனுக்கு உட்பட்ட ஆக்கள் பிசாச வெல்லையில அதனால அவன் ஸ்பீட் நமக்கு நல்லா தெரியும். அது பிசாசு எல்லா இடத்துலயும் ஒரே இடத்துல இருக்கிறாது. பிசாசனுடைய அந்த விழுந்த மூன்று போது ஆவிகள் அந்தந்த இடங்கள்ல அந்தந்த ஆக்கள் இருக்கிறது அந்தந்த ஆவிகள். மற்றபடி இங்க இருந்து கொண்டு கொழும்புல என்ன செய்யணும் என்ன நடக்குது என்றது பேய்க்கு தெரியாது. அல்லது பேய் நேரடியா போய்தான் அங்க என்ன செய்யணுமோ செய்யணும். அதுக்கு என்ன அது வேணும்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியா அதை யூஸ் பண்ணும். தன்னுடைய சகாக்களுக்கு அது தன்னுடைய தகவல் அனுப்பி அங்க இருக்கிறவன அதை செய்விக்கிறது. அதுல மற்றபடி பிசாசு சர்வ வியாபகம் இல்லை. கர்த்தர் மட்டும்தான் சர்வ வியாபி. அவரால் தான் ஒரே நேரத்தில் எல்லா இடத்திலையும் இருக்க முடியும். ஏன் உலகத்தையே கடந்து அவரால் மட்டும்தான் இருக்கேன். ஆனா அந்த நேரத்தில் அந்த ஒரு இடத்துல இருக்கேன். அது குறிப்பிட்ட இடம் அவ்வளவுதான். அதுக்கு அது சொண்டுக்குழியிலான அந்த அதனுடைய குட்டி அரசர்கள் இருக்கிற அதுவும் கவர்மெண்ட்ல வச்சிருக்குது. ஆனா அவ இங்க மட்டும்தான் ஆளல. அதான் பெர்சியாவின் அதிபதியோடு அடிபட்டார். அப்ப தேவதோடு தெரியுது பெர்சியாவுக்கு மேல பேய்களுடைய ஆட்சியாளர்கள் அங்க இருக்கிறாங்க. செய்தி அங்க இருந்து வந்தது இடையில வானமண்டலத்தில் போறாப்ப அந்த ஏரியா பொறுப்பாளர்களோட அவங்க வந்துட்டாங்க. மூவ் பண்ணிக்கொண்டு அடிச்சு கலை தோசம் பண்ணிங்காட்டி டைம் போச்சுது. 21 டேஸா போச்சு. அடிவாடு 21 நாள் எடுத்துச்சது தானியேலுக்கு செய்தியை கொண்டு வந்து சேர்க்க. ஏன் டிலே ஆகுது அதாவது இதால பேய்க்கும் தேவதூர்களுக்கும் இடையில சண்டை நடந்து கொண்டு இருக்கு. அதுல இதுக்காகத்தான் செபிக்க சொல்லி சொல்றோம். ஜெபம் நமக்கு கண்ணுக்கு தெரியாத அந்த ஆவிகள் என்ன செய்து கொண்டிருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால கர்த்தாவே இன்றைய நாள் இந்த ராத்திரி ஆண்டவரே உம்மோட பாதையில நடக்கிறோம் எல்லாம் என்ன அவருக்கு தெரியும். அப்போ எந்த யாரு எந்த தூதரை போய் அனுப்பணும். அதான் நாம வலிக்கிறேன். உங்களுடைய பரிசுத்த தூதர்கள் தான் ரைஸ் அப் லார்ட் and let the enemies be scattered. உம்முடைய எதிரி யாரு? பேயும் பாவமும் உலகமும். உம்முடைய எதிரிகளும் எங்களுடைய எதிரிகள் எல்லாம் கலங்கி ஓடட்டும். நீர் பார். அதுல எப்படி நாம இந்த பிசாசனுடைய இந்த 4 முக்கியமான பவர்ஃபுல் அந்த விஷயங்களை நாம ஒரே வசனத்துல கூட அதிகமா பார்க்கிறோம். 1 பேதுரு 5:8 1 பேதுரு 5:8 டெவில் 1 பேதுரு 5:8 தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசு கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறார். சரியோ? எதிராளியாகிய பிசாசு டெவில். அவர் யாரு? இங்க படம் ஒன்று காட்டுறார். கெர்ச்சிக்கிற சிங்கம், ரோரிங் லயன். நெபேஸ் சாயாவுகள் விலங்கினங்களில் ஆண்டவரே சொல்ற காட்டு மிருகங்களில் யாரு? அரசன் சிங்கம்.
அதனால அதை விட வேகமா புலி சீட்டா ஓடும். சீட்டாட வேகம் அதை விட பெருசு. வரி புலிகள் அல்லது நாம சொல்லுவோம் இல்ல சிறுத்தை புலிகள் சிங்கத்தை விட ஸ்பீடு. ஆனா கிங் அதுதான். அதுக்கு இருக்க பலம் முதலாவது பவர். அதனால என்ன ஸ்பீடோடு உன்னை விட கொஞ்சம் தான் நான் ஸ்பீட் குறைய, ஆனா அடிபட்டு பார்ப்போம் எல்லாம் சரி. அதாவது அது அதனுடைய கர்ச்சனையிலே மற்ற மிருகங்கள் பயத்துல நடுங்கி இருக்கிற மாதிரி தான் ஆண்டவர் டிசைன் பண்ணி இருக்கிறார். அது கர்ச்சிச்சா ஓடியாக்க முன்னுக்கு விடுற அளவுக்கு அதுகளுடைய கர்ச்சனை அந்த ஒலியால அதை பயப்படுத்துறதுக்கு ஆண்டவர் வைக்கிறார். அதுல ஆண்டவர் இங்க அப்போஸ்தலனூடாக காட்டுற அந்த படமும் கூட அது சிங்கம். அதனால அது சும்மா சிங்கம் இல்ல, அது கர்ச்சிக்கிற சிங்கம். அவன் இட தேடி திரிய இதற்காகத்தான் அது கர்ச்சிக்குது. கர்ச்சனை என்றாலே கர்ஜனை என்றாலே அது இத அல்ல தனக்கு கொண்டு கிடைக்கல என்றதுக்காக சிங்கம் போடுற கூப்பாடு கூச்சலது. மற்றபடி சும்மா கர்ச்சிக்கிறேன் அதோட வெறி கோபத்துல அது கர்ச்சிக்க தொடங்குறது. அதுல பிசாச வேதமங்களுக்கு காட்டுது அது கர்ச்சிக்கிற சிங்கம். அது கர்ச்சிச்சு கொண்டு மட்டும்தான் நிக்குது. அது walk about walk about என்னத்துக்கு அது சுத்தி திரியுது. ஏனையா சுத்தி திரியுது? எவனா விழுங்கலாம். விழுங்குறன்னா நாம நினைக்கிற மாதிரி பாம்பு தவளை போக்கண்டு விழுங்குற மாதிரி இல்ல. இது அது இல்ல. சிங்கமனாலும் விழுங்குறது இல்ல. டிவோ அதான் அதனுடைய அர்த்தம். அதோட சரியான சொல் பீறி கிழிச்சு முதல்ல அடிச்சு போட்டு நீங்கள் சிங்கம் வேட்டையாடுற சில இதெல்லாம் பார்க்கணும். இதுகளை எப்படி வேட்டையாடுற அது கவ்வி பிடிச்சதுண்டா சரி. அத முதல் தலையும் கழுத்த மெயின் இது பிடிச்சா அதை விட அப்ப அந்த இதை கடிச்சு இழுத்து போட்டு அதுக்கு பிறகு பிக்சர். அதனால பெரிய காண்டாமிருகங்கள் பெரிய இதுல எது இருந்தாலும் அதனுடைய தாக்குற ஸ்டைலும் அடிக்கிற புட்டிகள் தான் அதனுடைய விஷயம். அதனால அத சரியான சொல்ல அது எவன பிச்சு எறியலாமோண்டு சுத்தி தெரியுது. இதான் அதை விழுங்குறேன் உண்மையில. அது நாம விழுங்குறன்னு சொன்னா அப்படி நாம குடிசையை போட்டு விழுங்குற நாம சிங்கம் ஒரு நாளும் சாப்பாடு அப்படி விழுங்குனது இல்ல. அதுக்கு தெரிஞ்சது கடிச்சு பிச்சு குதறி எடுத்து போட்டு தான் அடுத்தது அது நக்கிறதா அல்லது இழுத்து இருக்கிறதா எல்லாம் செய்யும். அதுல devil means devour. பிசாசண்டா பிக்கும், அதான் அதனுடைய அர்த்தம். அது devil is devouring and devouring spirit. devour ஏன் பிக்குது? ஏன் புட்டிச்சு கட்டிச்சு இழுக்குது? அவ்வளவு வெறி, அதுக்கு அவ்வளவு கெட்டு நோக்கம், அவ்வளவு அதுக்கு சாக்கல்லோனும் என்றால் அது திரிஞ்சது. அதை புடிச்சு புட்டி பிச்சரி. பிசாசும் அப்படித்தான் கடவுளுடைய மக்களை சாக்கல்லோனும் என்று வெறியோட திரிஞ்சு கொண்டிருக்குது. குமாரன் சாயலுக்கு ஒப்பார மாறுத பொறியல் பார்ப்போமே என்ற ஏற்கனவே நாம அதுக்கு அடிமையாத்தான் பிறந்த நாங்க. இவ்வுலகத்தில் நாங்கள் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளினுடைய கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக அதுக்கு நாம சேவம் பண்ணதான் போதும். எபேசியர் அதனுடைய இச்சையின்படி செய்ய பிடிக்கப்பட்டிருக்கிறோம். பாவத்தால எங்கிற அப்பன் அதுக்கு எல்லாத்தையும் கொடுத்து போட்டான் கடைசியில. கிறிஸ்து அதை மீட்டெடுக்கிற. இப்ப அது அதை நாம அடிமை முதல் நாங்க பேய்க்கு பிசாசுக்கு அடிமை, இப்ப நம்ம கிறிஸ்துவுக்கு அடிமை. அது ஒன்று நாம பிசாசு கையாளுற உலகத்துக்கு அடிமை, இல்லாட்டி கிறிஸ்து கையாளுற சபையும் அவற்ற மக்களுக்கும் நாம ஒருவருக்கு ஒருவர் நாம சேவம் பண்றியாக. அது பிசாசனுடைய அந்த ரோரிங் அதனுடைய வாக்கிங், அதனுடைய டிவோரிங், அதாவது இந்த மூன்று பிணைச்சொல், அதனுடைய கர்ஜனை, அதனுடைய நடந்து திரிகிற சுற்றி நடந்து திரிகிற அதனுடைய மேலும் கீழும் அங்க இங்க வகை பார்த்து கொண்டிருக்கிற நட, அடுத்தது அவருடைய டிவோர் பிச்சறிகிற அந்த செயல். இதெல்லாம் நாம படிச்ச அந்த பவர். அடுத்தது அதனுடைய உபாய தந்திரம். அது எப்படி கவனமா
பிடிக்க வந்து இருக்க சத்தம் போட்டு கூட ஓடி ஏற வடிவா இதுக்கு மிருந்து கவனமா இருந்து கொண்டேதான் அது அப்படி எட்டி பாய் நினைச்சு பார்க்கலாம். அந்த சில இதுல நாம பிள்ளைகளும் காட்டும் பார்க்கணும், நீங்க பார்க்கணும். இந்த ஆண்டவற்ற படைப்புல அதுல எப்படி இந்த மூவ்களை இதான அந்த வேட்டையாடுறதுகளுக்கு அது அது அவ்வளவு அதிநுட்பமா அந்த விஷயங்கள் அது கையாண்டு கொண்டு இருக்குது. அயல பிசாசனுடைய அடுத்த ஒரு குணத்தை நாம அதை டெரர் ஆக்குறதை நாம பார்க்கிறோம். அதை விடாமுயற்சி கட்டாசி கட்டத்துல சிலது ஏழாண்டு சொன்னதான் ஒன்றும் செய்யறாண்டா விட்ரோ ஆகிடும் விடு மற்றபடி. ஆனா அதுக்கு அர்த்தம் என்ன, அது அதோட விட்ரோ திருப்பியும் வரும். நீங்கள் இதெல்லாம் ஆண்டர் அவதானிச்சு பாருங்க. சிங்கத்தை பற்றி நாம படிக்கிறோம், சிங்கங்களை பற்றிய ஒரு இதெல்லாம் பிள்ளைகளுங்கன்னா அதனுடைய முக்கியமான டேலண்ட் பவர், அதனுடைய அந்த மெலிஸ், அதனுடைய வெறி, அதோட வெறி அதை எப்படி பிச்செறிகிற அந்த விஷயம், அடுத்து அதனுடைய சப்டிலிட்டி, அது எப்படி அப்படியே நாசுக்கா இருந்து அதை எப்படி நுட்பங்களை பயன்படுத்துது, அது நேரம் அதனுடைய தளராத முயற்சி, தளராத முயற்சி, தளராத முயற்சி. அதுல அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்தாவியானவர் அந்த கெர்ச்சிக்கிற சிங்கம் போல என்று பயன்படுத்தல. அப்ப அதுல குறிப்பான இந்த பகுதிகளை இந்த குணங்களை நாம அதுல படிக்கிறது நல்ல. அது இதான் பிசாசு, இதான் பிசாசு. இந்த எதிரிக்கு எதிராக இந்த எதிரியே தோக்கடிக்கணுமோ, ஆண்டவர் மகா ஞானத்தில் எங்களுக்கு தந்திருக்கிற தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்கள் 6 பீஸும் நாம விளங்கி ஒழுங்கா அதை நாம அணிஞ்சிருந்தோம்டா எந்த நேரத்தில் எந்த ஆயுதம் பயன்படுத்துறதை நிமிஷம் அவர்களுக்கு சொல்லி தர்றேன். அதனால பிசாசு எங்களை வெல்லுகிறார். அவர் வெல்லாம ஆக்கிறதுக்கு பிசாசை வெல்ல விடக்கூடாதுன்னு அவர் இவ்வளவு எங்களுக்கு செய்து விட்டுருக்கிறார். நாம அதுல போட மாட்டோம், அதுல எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னா அவரே எங்களை கூறி விட்டுருவார் குடிச்சு. அவருக்கே நம்மள கோபம் கடுங்கோபம் வந்து அவர் போட்டு உலக்குன்னு நம்மள உலக்க வலிக்கிட்டுறாரு. அதனால அது நம்ம போன முறை பார்த்த மாதிரி அவரே நம்ம எதிரிட்ட சோதனைக்குள்ள கொண்டு போய் விடுறா போ. அதனால திஸ் இஸ் அவர் எனிமி, இதான் நம்முடைய எதிரி. devil, the devourer. கத்தராமே கிறிஸ்து இந்த எதிரிய வெண்டார். இந்த எதிரியுடைய தலையில அவர் போட்டார், அதை மறக்க கூடாது. இந்த எதிரியினுடைய தலையில அவர் கால் போட்டு உழைக்கிறார் என்று எங்களுக்கு தெரியும். ஜோசுவா கூப்பிட்டு கால வைங்கொண்டல் அந்த தங்களுடைய எதிரிகளுடைய தலையை போட்டு அதுக்கு மேல தங்களோட காலை வைக்கிறோன்னா முடிஞ்சது, நீ கேஸ் இனி எல்லாம் எங்களுக்கு கீழே தான். அதுல அப்படிதான் அவர் எங்களையும் இதுக்கு யுத்தத்துக்கு பழக்கி கொண்டிருக்கிறார். ஆக நாங்கள் செய்ய வேண்டியது அவற்ற ஒத்தாசையோட நாங்கள் ரட்சிப்புக்கான பிரயாசங்கள் எடுத்து கிறிஸ்துவனுடைய பலத்தில பரிசுத்த ஆவியினுடைய மகா அந்த வல்லமையோட நாங்கள் சாத்தான ஜெயிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபையாயிருப்பாராக.